ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்ற நம்பிக்கையோடு தானே எதை பற்றியும் யோசிக்காம என்னுடைய கைகளை தொட்டாய். இதோ அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு கொடுப்பதற்காக தான் என்னுடைய கையையே தொட சொன்னேன். இதுவரைக்கும் எல்லார்கிட்ட இறக்கப்பட்டு அன்பா பாசமா நடந்து ஏமாந்து போயிருக்கிற உனக்கு இந்த வராகி அம்மாவின் அருளையும் ஆசிகளையும் அள்ளி கொடுப்பதற்காக தான் ஓடி வந்தேன் என் செல்லமே. பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழக்கூடிய இந்த பூமியில் முட்டாள்தனத்தால் ஏமாந்து போனவங்களை விட அடுத்தவனுக்காக பாவப்பட்டு இறக்கப்பட்டு ஏமாந்து போன மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நீ என்னதான் வேணாம் வேணான்னு சொன்னாலும் துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்க போகிறதும் இல்லை, கெட்டவங்க உன்னை ஏமாற்ற முயற்சி செய்யாமல் இருக்க போகிறதும் இல்லை. ஆனால் நீ கவனமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்னு இறக்கப்பட்டு ஏமாந்து போகாமல் கவனமாக இருக்கும் பட்சத்தில் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும் என் செல்லமே. நான் சொல்கிறத கேளு. இந்த உலகத்து மனிதர்கள் மிக மோசமானவர்கள் தெரிஞ்சும் கூட ரொம்ப அப்பாவியாக வெகுளித்தனமாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கனே. இனிமேலாவது நான் சொல்படி கேட்டு நடந்தினா அதிர்ஷ்டம் நீ நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ வேணாம்னு சொன்னாலும் துன்பம் வராமல் இருக்க போகிறதும் இல்லை, நீ வேணும் வேணும்னு ஆசைப்பட்டாலும் இன்பங்கள் சுலபமாக வாழ்க்கையில் வந்துட போகிறதும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் எது கிடைக்கணும்னு எழுதியிருக்கோ அதன்படி தான் எல்லாம் வந்து சேரும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் உன் தலைவிதியில் எழுதப்பட்டிருந்த விஷயங்கள் படி இதுவரைக்கும் நிறைய கஷ்டத்தையும் பிரச்சனையையும் நீ சந்திச்சிட்ட. அதனால தான் நீ கஷ்டப்பட்டதும் காத்திருந்ததும் கவலைப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் போதும்னு உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு முழுமையான சந்தோஷத்தை தந்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுவதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். என்னதான் வீதிக்கு வீதி பிள்ளையார் கோவில் இருந்தாலும் தொலைதூரமாக மலை மேலே இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமானையும் திருப்பதி பெருமாளையும் தேடி மக்கள் தளைஞ்சு போகிறாங்கன்னா எதுவுமே உயர்ந்த இடத்தில் இருந்தாதான் மதிப்புன்னு உனக்கு புரிகிறது தானே. ஆண்டவனே ஆனாலும் பக்கத்தில் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தும் மனிதர்களாக தான் எல்லாரும் இப்போ இருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிறது என்னவோ ரொம்ப சாதாரணமானது போலவும் தூரத்தில் இருப்பது தான் மிக சிறப்பானது போலவும் நினைக்கக்கூடிய மனசு உள்ள இந்த மனிதர்களுக்கு அதிர்ஷ்டமும் கொஞ்சம் தூரமாக இருந்தால் தான் அதன் அருமை புரியுங்கிறதுக்காக தான் நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக அதிர்ஷ்டத்தை கொடுக்காம கொஞ்சம் அவங்கள காக்க வச்சு கஷ்டத்தை கொடுத்து அவரவர்களுக்கு வாழ்க்கையின் அருமை பெருமையை உணர்த்திக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் விதி காரணமாக இருந்தாலும் அந்த விதியையும் புரட்டி போட்டு உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்து நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அதனால் இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் நீ அமைதியாக இருந்தீன்னா அந்த விதியே நொந்துக்கிட்டு உன்னை விட்டு விலகி போயிடும். என்ன நடந்தாலும் இவங்க சளைக்க மாட்டாங்க. அந்த வராகி அம்மா மேலே பக்தி வச்சு எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்கிறார்களே என உன்னை பார்த்து விதியே நொந்து விலகி போகிற அளவுக்கு நீ பொறுமையாக அமைதியாக இருக்க கற்றுக்கோ. என் கை தொட்ட உன் கைகளில் நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக வாரி வழங்க வந்துவிட்டேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பாதி நாட்களை கனவுலையே தொலைச்சிட்ட. வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும்னு நீ கனவு கண்ட பல விஷயங்களில் பாதி கூட நடக்காமல் நீ கற்பனையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இனிமேலாவது மீதி வாழ்க்கையும் மிச்ச வாழ்க்கையுமாவது நீ கனவு கண்டதையெல்லாம் நனவாக்கிக்கிட்டு நிஜமாக நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் இனிமே கவலைப்படவோ வருத்தப்படவோ கூடாது. உன் வாழ்க்கையில் எதை எப்போ எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அதன்படி தான் இப்போது அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் அள்ளி கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. நீயும் மனசார என் மேலே நம்பிக்கை வச்சு அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொள்ள தயாராகி விட்டாய் தானே. உன் கூட இருக்கிறவங்களில் பல பேர் நீ மனசு வருத்தப்படுவான்னு தெரிஞ்சாலும்
நீ கஷ்டப்படுவன்னு தெரிஞ்சும் உனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சும் உன்னை காயப்படுத்தி துன்பப்படுத்துபவர்களாக உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் அவங்கக்கிட்டேயே போய் சொல்லி ஆறுதல் தேடுவதில் எந்த பயனும் இல்லை அல்லவா? நீ கஷ்டப்படுறத சொன்னால் சந்தோஷப்படுறவங்கன்னு கூட தெரியாமல் அவர்களிடமே ஆறுதல் சொல்லி போகிறதை விட இனிமே யாரையும் நம்பாமல் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்னை நோக்கி ஓடிவா. உண்மையான அன்பு வச்சிருக்க உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் இனி எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய சில மனிதர்கள் உன் மேலே கோவப்படுறாங்க. நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னா அவங்க உன் மேலே வச்சிருக்க உண்மையான அன்பின் காரணமாக தான் அப்படி செய்கிறாங்கன்றதை பொறுத்துக்கோ. அதாவது நீ புரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நீ என்ன செஞ்சாலும் சரின்னு விடுறவங்க நல்லவங்களும் கிடையாது. நீ அதை அப்படி செய் இதை இப்படி செய்ய உரிமையாக உன் மேலே கோபப்பட்டு உனக்கு கட்டுப்பாடு விதிப்பவர்கள் கெட்டவர்களும் கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் எந்த உறவுகளுக்கும் உனக்கும் பிரிவுங்கிறதே வராது என் செல்லமே. எப்போவுமே ஒரு மனிதர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா இவங்க நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு சுயநலத்தோடு சொல்கிறாங்களான்றத யோசித்து புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைமையோடு இருக்க கற்றுக்கோ. இன்னும் எத்தனை காலத்துக்கு ஏன் எது எப்படி எதுக்குன்னு புரியாமல் இப்படியே அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறேன். போதும், எல்லாரையும் நீ நம்பினதும் போதும், எல்லார் மீதும் சந்தேகப்பட்டதும் போதும். இனி யாரையும் முழுசாக நம்பவும் வேணாம், யாரையும் நம்பாமல் இருக்கவும் வேணாம். எல்லார் மீதும் கொஞ்சம் நம்பிக்கை வை. கொஞ்சம் அதே நேரத்தில் அவங்க சரியானவங்களான்றதை உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஆளாகவும் இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கை உயரணும் மாறணும்னு ஆசைப்பட்டு நீ இன்னைக்கு எடுத்து வைக்கிறது சிறிய அடியாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் சிகரத்தை உச்சத்தை எட்டி பிடிக்கும்படி எல்லா விஷயங்களையும் உனக்காக இந்த வராகியம்மா நான் செய்வேன். மற்ற எல்லாரும் செய்கிறதையே நீயும் செஞ்சு மற்றவங்க வாழ்க்கையவே பின்தொடர்ந்து போகாதே. அவங்க அதை செஞ்சு நல்லா நிலைமைக்கு வந்துட்டாங்க, இவங்க இப்படி போய் இதை படித்து இந்த வேலையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு எல்லாரும் செய்கிற வேலையவே நீயும் செய்ய யோசிக்காதே. உனக்கான பாதையை தனி பாதையாக நீயே உருவாக்கு. எல்லார் செய்கிறதையும் நீயே செய்யாமல் உனக்குன்னு ஒரு புது விஷயத்தை செய்யும்போது புது விஷயங்கள் மனிதர்களால் அதிகமாக அமோகமாக வரவேற்கப்படும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நல்ல வருமானமும் வரவேற்பும் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் கூட உண்டாகும் என் செல்லமே. நல்ல நினைவுகளை மட்டும் எப்போதும் மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுமே தவிர கண்டதையை நினச்சி கவலைப்பட்டு கண்களில் தூக்கம் இல்லாமல் நிம்மதியற்று நீ வாழக்கூடாது. எப்போவுமே நல்லா சாப்பிடு, நல்லா நிம்மதியாக தூங்கு, நல்ல நினைவுகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. எந்த இடத்துல நீ வர வேணாம் நீ நிற்க வேணான்னு உன்னை தவிர்த்தார்களோ அதே இடத்துல அவர்களால் தவிர்க்கவே முடியாத வேணானே சொல்ல முடியாத அளவுக்கு தகுதியுள்ள சக்தியுள்ள பிள்ளையாக நீ உருவெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. யாராலுமே உன்னை ஒதுக்கி வைக்கவே முடியக்கூடாது, யாருமே உன்னை வேணானே சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்ந்து நிற்கணும் என் செல்லமே. எவ்வளவு ஆழமான அன்பாக இருந்தாலும் யாராவது உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது சரி அவங்க தான் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்களே பாசம் வச்சுருக்காங்களேன்னு அவர்களுக்காக விட்டு கொடுப்பதை விட விலகி செல்வது தான் மேல். ஏன்னா உண்மையிலே உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்க ஒருத்தர் எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை அலட்சியப்படுத்த மாட்டார்கள் அல்லவா? அப்படி ஒருத்தர் வேணும்னே உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்க அவமதிக்கிறாங்கன்னா அவங்க உன்னை தேவையில்லை நினச்சிட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ விட்டு விலகுவது தானே சரியாக இருக்கும். பல சமயங்களில் பேசவும் முடியாமல் சில பேர்கிட்ட பேசவும் பேசாமல் இருக்கவும் முடியாமல் நீ படுற கஷ்டத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சில பேர் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிற, ஆனால் பேச முடியலை. சில பேர்கிட்ட உனக்கு பேசவே பிடிக்கலை, ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க கூடவே இருந்துக்கிட்டு தான்
வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நகர்த்திக்கிட்டு வாழ வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பமும் உன்னை கைதியாக ஆக்கி வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறத கேளு. உனக்கு அமைஞ்சதையும் உனக்கு கிடைச்சதையும் ஏற்றுக்கோ. வாழ்க்கையில் எப்பவுமே எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல இருக்காது. எதிர்பார்த்தது கிடைக்காத பொழுது கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை எதிர்கொள்வது தானே சரியாக இருக்கும் என் செல்லமே. எதிர்பார்ப்பும் ஆசையும் தப்பே கிடையாது. ஆனால் அதை அன்பும் அக்கறையும் இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் எதிர்பார்த்தது தான் உன்னுடைய தவறு. உண்மையிலேயே உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடம் நீ அன்பை எதிர்பார்ப்பது தப்பில்லை என் செல்லமே. நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிச்சு அதை சந்தோஷமாக செலவு எவ்வளவு குறைவாக வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு குறைவானதாக இருந்தாலும் இருக்கிறத வச்சு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வது தான் நிம்மதியான வாழ்க்கை. உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருபோதும் இப்படி அரைகுறை வயிறோடு நிம்மதியற்ற வாழ்க்கையும் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து இல்லைங்கிற சொல்லே உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் மன நிறைவோட மன திருப்தி அடையும் அளவுக்கு உனக்காக அள்ளி கொடுப்பதற்காக தானே என் கைகளை தொட சொன்னேன். நீ எங்கே இருக்கணும் எப்படி வாழணுங்கிறத விதி முடிவு செய்யட்டும். ஆனால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்யணும். விதி முடிவு செஞ்சு விதி உனக்கு 1000 பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனால் அதை எப்படி சரி செஞ்சு உன் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழ்வதுங்கிறத உன் மதி கொண்டு யோசிச்சு நீதான் முடிவு செய்யணும். உன் வாழ்க்கையை ஒருபோதும் அடுத்தவங்க கையில் ஒப்படைச்சிடாத. உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராதுங்கிறதையும் நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் நீயே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருந்துவிடு. மற்றவங்களுடைய வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எந்த தேவையும் இங்கு யாருக்கும் இல்லை. யாருடைய கஷ்டம் யாருடைய பிரச்சனை என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேணாம். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் கஷ்டம்னா அது மற்றவர்களுக்கும் கஷ்டம்தான். உனக்கு ஒரு விஷயம் வலிக்கும் வேதனையாக இருக்கும்னா அது மற்றவர்களுக்கும் வலியையும் வேதனையும் தருங்கிறத நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் செல்லமே. அடுத்தவங்க வீட்டில் என்ன கஷ்டம் அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீ எதையும் அலசி ஆராயாமலேயே உனக்கு பிடிக்காததையும் உனக்கு சரி வராததையும் நீ அடுத்தவங்களுக்கு செய்யாமல் இருக்க கற்றுக்கோ. உன்னை போலவே நீ மற்றவர்களையும் நேசிக்கும் போது சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது உன்னை நல்லா வாழ வச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன்னை நல்ல பிள்ளையாக அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக அழகான வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான பிள்ளையாக நான் மாற்றி காட்டுவேன். ஒரே ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை எதிர்த்து நின்று பேசுகிறவங்கெல்லாம் எதிரிகளும் இல்லை. உன் கூடவே இருந்து நீ செய்கிறதுக்கு எல்லாம் ஆமா சாமி போடுறவங்களையும் நீ செய்கிறது தான் சரின்னு சொல்கிறவங்களும் எல்லாருமே நல்ல உறவுகளும் கிடையாது. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றத காலமும் சூழ்நிலைகளும் தான் முடிவு செய்கிறது. அதனால் உன்னை எதிர்த்து பேசுகிறவங்க சொல்கிறதையெல்லாம் யோசிக்காமல் தப்புன்னும் உன் கூட இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் சரிதாங்கிறதையும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. யார் என்ன சொன்னாலும் நீ தனியாக எல்லாவற்றையும் சுயமாக யோசித்து எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. மறுபடியும் யாரையாவது முழுசாக நம்பி ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திக்கக்கூடிய ஏமாளி பிள்ளையாக இருக்காதே. இனிமேலும் நீ யார்கிட்டையாவது ஏமாந்து போகிற அளவுக்கு உன் மனசில் சக்தி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே உனக்கு துணையாக இருந்து ஏமாற்றத்தை மாற்றி அமைச்சு ஏற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பதற்காக தேடி வந்தேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை நிச்சயம் அதிர்ஷ்டகரமானதாக மாறப்போகுது.